சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகளை கவனிக்கவில்லை. இந்தியாவின் வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணம். நீங்கள் பிற நாடுகளில் எந்த அளவிற்கு பயணம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது, உங்கள் நாட்டிற்கும் நல்லது. நீங்கள் வாழ வேண்டுமானால் கட்டாயம் விரிவடைய வேண்டும். நீங்கள் விரிவடையாமல் நிற்கின்ற அந்த கணமே மரணம் உங்கள் தலைக்கு வந்துவிட்டது, ஆபத்து அருகில் வந்துவிட்டது. நாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம். அது எப்படி? நாம் வெளியுலகத்திற்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தத்துவம், மதம், ஞானம், ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியா வழங்கும் கொடை. நமது மதம் பிற மதங்களை விட உண்மையாக இருப்பதற்கான காரணம், அது எப்போதும் யாரையும் இரத்தத்தால், வன்முறையால் வெற்றி கொள்ளவில்லை. இங்கு மட்டும்தான் சகிப்புத்தன்மை பற்றிய லட்சியங்கள் முதலில் பிரச்சாரம் செய்யப்பட்டன. இங்கு மட்டும்தான் சகிப்புத்தன்மை, அனுதாபம் முதலியவை செயல்படுத்தப்பட்டன. இன்று தன் நாகரிகத்தை பற்றி இவ்வளவு பெருமையடித்துக் கொள்கின்ற கிறிஸ்தவ மதம் இந்திய சிந்தனைகளுடைய சின்னஞ்சிறு துணுக்குகளின் சேர்க்கையே தவிர வேறல்ல. எவ்வளவோ பெருமை வாய்ந்த புத்த மதம் இருக்கிறதே, அது நம் மதத்தின் வெறும் ஒரு துடுக்கு குழந்தை மட்டுமே. வேதாந்தத்தின் மிக உன்னதமான இரகசியங்களை மேலை நாடுகளுக்கு உபதேசிப்பதன் மூலம் நாம் அவர்களுக்கு என்றென்றும் ஆன்மீக குருவாக இருப்போம்.